ஹாய் லான் வணக்கம். நான் உங்கள் சதி சந்தே. நாங்கள் நிற்கிறோம் உங்கள் ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பைக்கோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்கிட்ட ரொட்டீனாக வர ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ப்ரோ பைக் எப்படி ப்ரோ கரெக்டாக பார்த்துக்கிறது, மெயின்டைன் பண்ணி கரெக்டாக எப்படி பார்த்துக்கிறது அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து எம்பிலாம் இருக்காது. நான் வந்து பேசிக்காக உட்காந்து பேச தான் போகிறேன். இது வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மெயின்டெனன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். வேறு எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ உங்கள் சேனலுக்கே நான் வந்து புதுசாக வரப்பல ஏன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே எடுத்து ஆளப்படுவாங்க. சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஏன் நான் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் தான் வந்து பொறுப்பாக அந்த பைக் வந்து பார்த்துக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த பைக்கை வாங்குகிறோம். இல்லை நிறைய பேருக்கு வீட்டில் வாங்கி தருவாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வாங்கி தராங்க. ஒன்றும் சும்மா மரத்துலலாம் ஒன்றும் காய்க்கல. காசு எடுத்து வண்டி வாங்குறது அப்படின்றது, பைக் வாங்குறது அப்படின்றது ஒரு மிடில் கிளாஸ் பையனாக வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கும் தெரியும். பட் நிறைய பேர் வீட்லேயுமே வந்து வண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களும் வந்து பொறுப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. மெயின்டெனன்ஸ் டிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீ சர்வீஸுங்க. எவ்ரி 3000 ஆர் 4000 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களால் சர்வீஸ் சென்டரில் வந்து சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்து லோக்கல் மெக்கானிக்கிலே எடுத்துகிட்டு போய் விட்டுருங்க. பட் நான் வந்து லோக்கல் மெக்கானிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு விடுறது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எப்போவுமே சர்வீஸ் சென்டரில் விடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் பைக்கோட ஸ்பேர்ஸு பார்ட்ஸ்லாம் வந்து அவங்க தான் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுப்பாங்க. இவங்க எல்லா பைக்ஸ்க்குமே யூஸ் பண்ணுற பார்ட்ஸு ப்ராப்பராக அந்த மாதிரி போட்டு பண்ணுறதுனால நான் வந்து லோக்கலில் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சூஸ் டு உங்களது தாங்க அது. நீங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கம்பெனி சர்வீஸ்லேயே டீசெண்டாக எடுத்துகிட்டு போய் விட்டுருங்க. ஃப்ரீ சர்வீஸ் எவ்ரி 3000 ஆர் 4000 கிலோமீட்டரில் கண்டிப்பாக விட்டுருங்க. செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் யுவர் பைக். க்ளீன் யுவர் பைக்னால் ஒன்றும் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் எவ்ரி டைம் எப்பப்பெல்லாம் பைக் எடுக்கிறீங்க, பைக் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுப்பீங்களே, அப்போல்லாம் வந்து ஒரு கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. 3M 7M இல்லை ஒரு 12M. நான் வந்து பர்சனலாக வந்து 12M தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். துணி வந்து நல்லா தடியாக இருக்கும் தமிழில் சொல்லணும்னா. அப்படின்னும் போது அந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பைக் ஸ்க்ராட்ச் ஆகாது. டஸ்ட்டெல்லாம் வந்து தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போனா சொன்னால் அதுதான். பைக் வந்து டஸ்ட்டு படிய வச்சிடக்கூடாது. டஸ்ட்டு படிஞ்சாலே ஒரு மாதிரி பைக் வந்து டர்ட்டியாக இருக்கும். உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து ஒன் டேக்கு ஒரு 3 times தொடச்சிடணும் பைக்கை. எப்படி சொல்கிறதுனா, சும்மா நார்மலாக துடைக்கணுன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி தூக்கின்னு வந்து வச்சு ஃபுல்லாக தொடர்ந்து தொடச்சி அப்படிலாம் நான் வந்து சொல்ல. டஸ்ட்டு வந்து லைட்டாக அங்கங்கே இருக்கும்ல, அதெல்லாம் சும்மா லைட்டாக ஒரு க்ளீன், அதுதான் வந்து க்ளீன் யுவர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து நார்மலாக பர்சனலாக அதான் நான் தான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஒரு துணி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் எப்பப்பெல்லாம் பைக் எடுக்கிறீங்கன்னா சும்மா ஒரு தொடை அந்த மாதிரி துவச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க பைக்கு. மூணாவது பாயிண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது லூப் யுவர் பைக் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. செயின் லூபும் பைக் லூபும் தாங்க நான் வந்து சொல்லுவேன். செயின் லூப் ஆக்சுவலாக நான் வந்து சொல்லியிருப்பேன், நிறைய பேருக்கு பண்ண தெரிஞ்சிருக்கும். பட் பண்ண தெரியாதவங்க அப்படின்னா வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டுருங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணி தந்துடுவாங்க. பண்ண தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது வந்து எவ்ரி 300 ஆர் 400 கிலோமீட்டர்ஸ், நான் வந்து 400 to 500 கிலோமீட்டர்ஸில் பண்ணிடுவேன். 300லேருந்து 400 வந்து பண்ணுறது வந்து இன்னுமே பெஸ்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்க்க தெரியுங்க, லூப் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்க தெரியும். இருந்தால் நான் வந்து பண்ண மாட்டேன், இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அதனால் நான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா 300 கிலோமீட்டர்ஸ் to 400 கிலோமீட்டரில் எவ்ரி கிலோமீட்டர்ஸ். இப்போ வந்து நான்லாம் ஒரு ஃபஸ்ட்டு டைம் 400 கிலோமீட்டர் பைக் ஓடி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லூப் பண்ணுறேங்க. 800 கிலோமீட்டரில் மறுபடியும் ஒரு லூப் பண்ணுங்கள். 1200 அந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. செயின் லூப் வந்து ரொம்ப மஸ்ட்டு பைக்குக்கு. செயின் ஸ்ப்ராக்கெட் அடி வாங்கிச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும். அதனால் வந்து தயவு செஞ்சு லூப் க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணுறேங்க. நான் வந்து எவ்ரி 1000 கிலோமீட்டருக்கு 1000 கிலோமீட்டரில் வந்து செயின் க்ளீன் அண்ட் லூப் பண்ணுவேன். செயின் க்ளீன் பண்ணிட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு லூப் பண்ணுவேன். எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து லூப் மட்டும் நார்மலாக அப்ளை பண்ணுறோம். மேபி அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து என்ன கேட்டிங்கன்னா 300 to 400 கிலோமீட்டரில் எவ்ரி லூப் மட்டும் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து பைக் லூபு அப்படின்னும் போது வந்து எல்லா இடத்துக்குமே லூப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடம்லாம் இருக்குது, அதை வந்து சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோ வேணால் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். நான் வந்து அந்த லூப் பண்ணுமில்ல, நான் உங்களுக்கு வந்து அதை அப்படியே காட்டிடுறேன். அந்த வீடியோ அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட நான் பண்ணிடுறேங்க. 4th பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் அண்ட் யூஸ் யுவர் பைக்.
ஒன் ஹேண்ட் யூஸ் ஒரு பைக்னால் ஒத்த கையில் ஓட்டணுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பைக்கை வந்து சிங்கிள் பர்சனாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பைக்னால் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிங்க, வேறு யாருக்குமே கொடுத்துடாதீங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், அவங்க ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஓட்டுறதுலேருந்து எல்லாமே, கீர் ஷிஃப்டிங்லேருந்து கீர் கட்லேருந்து எல்லாமே A to Z ஆக்சிலேட்டர்லேருந்து சாவி போடுறது கூட வந்து ஸ்டைல் மாறும். உங்கள் ஸ்டைல் வேறையாக இருக்கும், அவங்க ஸ்டைல் வேறையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்லுவேன், எப்போவுமே ஒன் ஹேண்ட் யூஸ் யுவர் பைக். நீங்கள் மட்டும் உங்கள் பைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து அந்த பைக் வந்து ஃபால்ட்டாகவே உங்களுக்கு தெரியாது. பட் வந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டனா கொடுக்குறீங்க, வேறு யாருன்னா அவங்க வேறு யாருக்கிட்டனா கொடுப்பாங்க, அது சம்திங், அது நிறையா ப்ராசஸ் இருக்குது அதுலேயுமே. ஒரு 2 days உங்கள்கிட்ட பைக் இல்லாமல் நெக்ஸ்ட் டே உங்கள் கைக்கு வருது அப்படின்னாலே அந்த டிஃப்ரெண்ட் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதனால் வந்து இதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன் ஹேண்டாக வந்து பைக் யூஸ் பண்ணிங்க, ஒன் ஹேண்ட் யூஸ் யுவர் பைக், அவ்வளோதான். ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, டோன்ட் டிரைவ் யுவர் பைக். டோன்ட் ட்ரைவ்னா என்ன நான் சொல்கிறேன்னா வந்து, பெட்ரோல் வந்து எப்போயுமே இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரைவ் மட்டும் பண்ணிடாதீங்க. ட்ரைவ் பண்ணுறீங்க உங்கள் பைக்கை, நீங்கள் எவ்ரி டைமும் ட்ரைவ் பண்ணுறீங்க, அடிக்கடி எப்படி சொல்கிறது, லைக் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து மைலேஜ் கண்டிப்பாக அடிவாங்க பைக்கில். ட்ரைவ் மட்டும் பண்ணுறாதீங்க பைக்கை. நான் இது வரையுமே என் பைக்கை வந்து யார்கிட்டையுமே கொடுத்ததும் கிடையாது, பைக்கை வந்து நான் ட்ரைவ் பண்ணதும் கிடையாது. எப்போயுமே ஒரு 100 rupees பெட்ரோல், ஒரு 1 liter பெட்ரோல் வந்து உங்கள் பைக்கில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது பைக் வந்து V4 வந்து பிளிங்க் ஆகும். எல்லா பைக்குமே தெரியும் அது பெட்ரோல் இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சில பைக்கில் எனக்கு தெரியாது, அதோட அந்த இது டிஸ்பிளே அந்த இது தெரியாது. ஆனால் V4 வந்து பிளிங்க் ஆகும். அந்த அளவு கூட இது வரையும் நான் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ண விட மாட்டேன் என் பைக்கில். நம்ம ஸ்மார்ட்டில் வந்து அந்த அளவு கூட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனக்கு காசு சாப்பிட்றதுக்கு காசு இருக்கோ இல்லையோ, பெட்ரோல் போட்டுருவேன் கரெக்டாக பைக்குக்கு. அதனால தான் நான் வந்து சொல்லுவேன், டோன்ட் டிரைவ் யுவர் பைக். வந்து ட்ரைவ் பண்ணிடாதீங்க எப்போவுமே பைக்கை. அது 6வது பாயிண்ட் வந்து, ஒரே பெட்ரோல் பங்காக வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து ஷெல்னா ஷெல் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், பாரத்னா பாரத் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், எஸ்பினா எஸ்பி மட்டும், இந்தியன் ஆயில்னா இந்தியன் ஆயில் மட்டும். நான் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து பாரத் தான். நான் வந்து அதை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஷெல் வந்து அங்கங்கே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஷெல் தான் எப்போவுமே, பெட்ரோல் வந்து சூப்பராக வந்து ஷெல் தான். ஆனால் நிறைய இடத்துல வந்து ஷெல் இருக்காது அப்படின்றதுனால 2வது வந்து பாரத் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், பெட்ரோலும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பாரத். நான் வந்து தனியாக இது வரையுமே என் பைக் வாங்கினதுலேருந்து வேறு எந்த பெட்ரோல் பங்க்லையுமே நான் வந்து போட்டது கிடையாது. ஸ்பீடு வந்து ஒரே ஒரு டைம் வந்து போட்டிருக்கேன் பாரத்தில். பட் நான் வந்து பாரத் மட்டும்தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இன்னுமே. அதுதாங்க, நீங்கள் வந்து பெட்ரோல் ஒரே இதில் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, பைக்கோட ஃபீலிங்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும் உங்களாலையுமே. அதுதாங்க, பெட்ரோல் மட்டும் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரே பங்க்கில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஃபால்ட்டும் உங்களுக்கு வராது. 7th பாயிண்ட் வந்து ஹேர் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து 29ம் பேக்கில் வந்து 33ம் வச்சுக்கோங்க. எப்போயுமே ஒரு 1 வீக்குக்கு ஒரு வாட்டி கூட கிடையாது, ஒரு 5 daysக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் ஏர் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஏர் இல்லாமல் பைக் ஓட்டுறீங்க, ரன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மைலேஜ் ட்ராபேக் ஆகும் கண்டிப்பாக. 1 2 அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகும். அது உங்களுக்கு தெரியாது, விஷுவலாக தெரியாது, கண்ணில் உங்களால் பார்க்க முடியாது. பட் வந்து மைலேஜ் கண்டிப்பாக கம்மியாகும். அதே மாதிரி வந்து கிளச்சை பிடிச்சிக்கிட்டும் பைக் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது, பிரேக்கை மிதிச்சிக்கிட்டும் பைக் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பைக் வந்து மைலேஜும் நல்லா தரும், பைக் லைஃப் லாங் வருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. 7th பாயிண்ட் வந்து இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து V4க்கு நான் வந்து சொல்கிறேன், ஃப்ரண்ட்டில் 29 இருக்கணும், பேக்கில் 33 இருக்கணும். அதே மாதிரி கிளச்சை பிடிச்சிக்கிட்டே வந்து பைக் ஓட்டக்கூடாது, பிரேக்கையும் அழுத்திக்கிட்டே வந்து பைக் ஓட்டக்கூடாது. அது லைட்டாக உங்களுக்கே அந்த ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து நார்மலாக இப்போ பைக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிளச்சில் லைட்டாக கைப்பட்டால் கூட, லைட்டாக கிளச் இருந்தால் கூட ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைட்டாக கால் வந்து பிரேக்கில் அப்ளை இருந்தால் கூட அதுவும் கொஞ்சம் மைலேஜ்லாம் அடிவாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸாக இதெல்லாம் சொல்லணும். இது வந்து எல்லா ஓவரால் மெயின்டெனன்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இம்பார்ட்டண்டான மெயின்டெனன்ஸ் இது வந்து. இதெல்லாம் பண்ணாலே ஓரளவு நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம், பைக்கை வந்து எப்படி பார்த்துக்கலாம், பைக் வந்து கோளாறு ஆகிறது வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓவரால் ஃபுல் மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு வந்து வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதையும் மேக் பண்ணி அதையும் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்றேன். பட் நிறையா நம்ம மெயின்டெனன்ஸ் சேர்க்கும் போது வந்து வீடியோ பெருசாக போயிடும். அதனால தான் நான் வந்து இம்பார்ட்டண்டான எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒன்றும் அந்தளவு ஒரு பெரிய இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே எழுதி ஆள் போட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.